ஹே கைஸ், எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டுடே கார்டன் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன காட்ட போகிறேன்னா, நம்ம கார்டனில் இருக்க வாழை மரத்தில் பூத்திருந்த வாழைப்பூ தான். பாருங்கள், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வாழைப்பூவை பார்த்ததே இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பப்பாளி பழம். அதாவது இப்போ இது காயாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் பழுக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நிறையாவே பப்பாளி பழம் காய்ச்சிருந்துச்சு. அப்புறம் தென்னை மரத்தில் தேங்காய், இளநீ அதெல்லாம் பறிச்சிருந்தோம். இன்றைக்கி கார்டன் விளாகில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது கீழே இருக்க ரோஸ் செடி தான். இதில் வெரைட்டியாக பூக்கும். அதாவது பிங்க் கலரில் லைட் பிங்க்கு, ஒயிட்டு எல்லாமே பூத்துருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பூ. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப நாள் வாடவே வாடாது. பூத்த அன்னைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், அப்படியே ரோஜா பூவெல்லாம் அப்படியே பூத்து குலுங்குது. அப்படியே ரோஸ் கார்டன் மாதிரி இருக்குது பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது. அதுவும் இந்த மழை நாளில் அதோட அசைவுகள் கூட அப்படியே நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். பாருங்களேன், ஒரு செடியும் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. பட்டன் ரோஸ்லேருந்து எல்லா ரோஸுமே பூத்துருக்கு. அதுவும் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமோ தெரில, எல்லா ரோஸை விட இந்த ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், செடி எல்லாமே அழகாக துளிர் விட்டு இந்த மழைக்கு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெயில் ஜாஸ்தியாக அடித்து செடியெல்லாம் வாடி போயிடுச்சு. நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு அழகாக துளிர் விட்டு நிறைய முட்டு வச்சு க்யூட்டாக இருக்குது. எல்லா செடியுமே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெவந்தி பூலேருந்து எல்லாமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. இன்னும் நாள் வர தான் அதிகமாக பெருசாக வளரும்னு நினைக்கிறேன். கொத்தரங்காயெலாம் அழகாக பூ வச்சு நிறையா காய்ச்சிருக்கு. நான் ஒரு தடவை இது செகண்ட் டைம் காய்ச்சிருக்க காய். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை எடுத்துகிட்டு போய் சமைச்சிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் காய்ச்சி எந்த மருந்துமே நாங்கள் போட மாட்டோம். தானாக விளைஞ்சி வரதில் சமைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னமோ மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காய் காய்க்கணும். கொஞ்சம் பூவெல்லாம் பூத்துருக்கு. பாருங்களேன், எவ்வளோ காற்றுல அழகாக ஆடுதுன்ட்டு. நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அதே மாதிரி தான் செடிங்களுக்கெல்லாம் மழையை பார்க்கும்போது. அந்த மழைத்துளி மேலே படும்போது அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதை நம்ம நேரில் பார்க்கும்போது என்னமோ அதுவே நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். எங்கள் கார்டனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது வீட்டுக்கு பின்னாடி குளம் இருக்குது. அந்த குளத்தோட வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுவும் மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது செம்ம அழகாக க்யூட்டாக இருக்கும். என்ன தான் சிட்டியில் நிறைய டெக்னாலஜி இதெல்லாம் இருந்தாலும், நிறைய பிளேசஸ்லாம் இருந்தாலும் சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம கிராமத்தில் இந்த செடி, மரம், கொடி இதெல்லாம் தான் மனசை ஒரு கவர்ந்து இழுக்கிறதே அதுதான். என்னை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், கொத்தரங்காய், ரோஸ்லாம் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே தலையில் ரோஸ் வச்சுக்கவும் சமைக்கிறதுக்கு கொத்தரங்காவை யூஸ் பண்ணிக்கும். மேலும் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை குணமுள்ள அப்படிலாம் இருக்குது. பிரண்டை செடி, ஓமவல்லி செடி, துளசி இதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோழி கொண்டை. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக பூக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான். இது நம்ம கார்டனில் காய்ச்சது தான். எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நார்த்தங்காய் தான். இதை ஊறுகாய் போட்டுக்கோம். பை கைஸ்.